வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி பல பக்தர்கள் முருகன் மீது மனம் வைத்து சஷ்டி நாளில் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள். அந்த நாளில் என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் எளிமையாக பார்க்கலாம். குழந்தை வரம் வேண்டுமென்றால் உடல் விரதத்துக்கு மேலாக மனவிரதம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். கோபம், வாக்குவாதம், கடுமையான எண்ணங்கள் இந்த ஒரு நாள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து வீட்டிலே முருகன் படத்திற்கு தீபம் செந்தாமரை மலருடன் அர்ப்பணிக்கலாம். சிவப்பு குங்குமம் வெற்றிவேலுக்கு வைத்தால் சிறப்பு. குழந்தை வரம் வேண்டி பலர் சஷ்டி அன்று மட்டும் விரதம் இருப்பார்கள். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் மதியம் ஃப்ரூட்ஸ் அல்லது பால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீர் தண்ணீர் விரதம் இருக்கலாம். அல்லது சத்து நிறைந்த உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். காரம், புளி, வறுவல் இல்லாமல். பக்திக்கு ஏற்ற வகையில் நாம் இருந்து கொள்ளலாம். ஓம் சரவண பவ அல்லது சரவண பவ என்ற மந்திரத்தை மெல்ல மெல்ல மனதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கூடவே கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய சுவாமி 108 நாமாவளி, வேலவா முருகா பாடல்கள் செவியில் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் பலன் கிடைக்கும். மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி குழந்தை வரம் வேண்டும் என்று மனப்பூர்வ பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை சொல்லும்போது எங்கள் வீட்டில் குழந்தை சிரிப்பு கேட்கும் நாள் தந்து அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக சொல்லுங்கள். இரவு முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் லைவ் தரிசனம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுக்கலாம். சஷ்டி அன்று இப்படி மனசு முழுக்க முருகனை நினச்சி விரதம் இருந்தால் பலன் நிச்சயமாக உண்டு. குழந்தை வர்றத்திற்கான சூத்திரத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.